ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமகாத். குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரகாத். குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமகாத். ஆன்மீக ரீதியாகவும் ஜோதிட ரீதியாகவும் இந்த 2026ஆம் ஆண்டு மிக முக்கியமான ஆண்டாக அமையப்போகிறது. இந்த ஆண்டின் நிகழப்போகும் குரு பெயர்ச்சி 2026 அனைத்து ராசிகளிலும் மிக பெரிய மாற்றங்களை ஏற்படுத்த உள்ளது. நவ கிரகங்களின் சுபகிரகமான குரு பகவான் மிதுனம் ராசியிலிருந்து கடகம் ராசிக்கு இடம்பெயர உள்ளார். கடகம் குரு பகவான் என்பதால் உச்ச வீடு என்பதால் இந்த பெயர்ச்சி பலருக்கும் ராஜயோகத்தை வழங்கப் போகிறது. அன்பிற்கினிய மிதுனராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கு கடந்த ஓராண்டு காலமாகவே 7க்கும் 10க்குரியாதிபதி ஜென்மத்தில் இருந்து அதாகப்பட்டது. உங்கள் ராசியிலே இருந்து பலவிதமான குழப்பங்களையும் தேவையில்லாத மன உளைச்சல்களையும் கொடுத்த குரு பகவான் வரக்கூடிய ஜூன் மாதம் 2ஆம் தேதி முதல் உங்கள் ராசிக்கு 2இல் உச்சம் பெறுவதால் வாக்குக்கு உரியாதிபதி சிறப்பாக அமைவதால் நீண்ட நாட்களாகவே இருக்கக்கூடிய குழப்பங்கள் சரியாகும். தேவையில்லாத மன உளைச்சலிருந்து விடிவு காலம் பிறக்கும். குறிப்பாக குடும்பத்தில் இருந்து வந்த சுமைகள் நீங்கும். குறிப்பாக தொழிலில் இருப்பவர்களுக்கு பணி சுமை மற்றும் பொறுப்புகள் அதிகரிக்கும். கடினமாக உழைத்தாலும் அதற்கேற்ற அங்கீகாரம் கிடைக்க சற்று தாமதமாகலாம். சக ஊழியர்களுடனும் மேல் அதிகாரிகளுடனும் பேசும்போது பொறுமை தேவை. புதிய தொழில்களை தொடங்குவதையோ அல்லது பெரிய அளவில் முதலீடு செய்வதையோ தவிர்த்து கொள்வது நல்லது. கூட்டு வியாபாரத்தில் கணக்கு வழக்குகளிலும் வெளிப்படைத்தன்மை அவசியம் வேண்டும். குறிப்பாக பணவரவு திருப்திகரமாக இருந்தாலும் அதற்கேற்ற செலவுகளும் வரிசை கட்டி நிற்கும். வரவும் செலவும் சமமாக இருக்கும் என்பதால் சேமிப்பு சவாலாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் யாருக்கும் பெரிய தொகையை கடனாக கொடுக்க வேண்டாம். அது திரும்ப வருவதில் சிக்கல்கள் ஏற்படலாம். ஆரம்ப செலவுகளை குறைப்பது நல்லது. குறிப்பாக கணவன் மனைவி இருபாளர்களிடையே அடிக்கடி கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருப்பதால் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. குடும்ப உறுப்பினர்களிடமும் உறவினர்களிடமும் பேசும்போது வார்த்தைகளில் நிதானம் தேவை. தேவையற்ற வாக்குவாதங்கள் மன அமைதியை குலைக்கலாம். அதாகப்பட்டது உணவு சார்ந்த விஷயங்களில் கட்டுப்பாடு அவசியம் வேண்டும். அஜீரணம், வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள் அல்லது அலைச்சலால் சோர்வு ஏற்படலாம். தூரத்து பயணங்களை திட்டமிடும் போது கூடுதல் கவனம் தேவை. குறிப்பாக இரவு நேர பயணங்களை தவிர்ப்பது நல்லது. வாகனங்களை ஓட்டும் போது எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. குறிப்பாக இதற்கு உண்டான பரிகாரம் என்னவென்றால், வியாழக்கிழமை வழிபாடுகளில் தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் நிற மலர்களாய் சாற்றி நெய் தீபம் ஏற்றி வழிபடுவது செய்வது நல்லது. உங்களால் இயன்ற அளவு ஏழை மாணவர்களின் கல்விக்கோ அல்லது முதியோர்களுக்கோ அன்னதானம் வஸ்திரதானம் செய்வது குருவின் எதிர்மறை தாக்கங்களை குறைத்து நல்ல பலன்களை தரும். நன்றி, வணக்கம்.